ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். போயிருப்பான் இவன், ஆளே காணோம். இல்ல கிரவுண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வாலிபால் விளையாட்டு போனோம். ஒருவேளை அங்க போய் தேடி பார்க்கலாம். டேய் மச்சான், உங்க அண்ணன் வந்துட்டான்டா. ஏய் வாடா இங்க. வந்துட்டான்டா இவன், என்ன விளையாடவே விட மாட்டேறான். ஸ்கூல் விட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? பசங்களோட வந்துருக்குறேன். அதான் என்ன கும்பா வந்துட்டல, பார்ப்போம். மச்சான், கிளாஸ் டைம் ஆச்சு, வாங்கடா போலாம். கிளாஸுக்கு டைம் ஆச்சுடா. மச்சி இருடா, மேம் வர்றது லேட்டு தான், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து போனாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஐடி டிபார்ட்மெண்ட் எப்படி போகணும்? ஈஸ்ட் பிளாக் 3rd floor. நானும் அங்கே தான் போகிறேன். எனக்கும் அது எங்க இருக்குன்னு தெரியல. நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமா? டே மச்சான் வாங்கடா. என் பேரு கார்த்தி. என் பேரு அபி. வாலிபால் மேட்ச் நடக்குது. பேர் கொடுக்குறவங்க பேர் கொடுக்கலாம். கார்த்திக், என்னப்பா இன்டர்னல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், வாலிபால் மேட்ச் இருக்கு, கார்த்தியை கூப்பிட்டுக்கிறேன் சார். படிப்பு தான் வரல, பேசாம விளையாட வேணா போப்பா. என்னடா பண்றது, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இவன் படிக்கவும் மாட்டான், ஸ்போர்ட்ஸ் போறேன்னு சொல்றான், அதுவும் ஒழுங்கா செய்ய மாட்டான். இவனை என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு வாரமா ட்ரை பண்றேன். அவ்வளோதான் மச்சான், முடிச்சுடா. இது எப்பறம் முடிச்சேன்? நான் அது ஒரு வாரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், என்னால முடியல. ஆனால் இன்ஜினியர்ஸ்ல முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியர் நிரூபிச்சிட்டேன். எல்லாம் ஜுஜுபி மேட்டர்ரா மச்சான். போடா மச்சான், இருந்து ரொம்ப டென்ஷன் ஏற்றாத. நானே கடுப்பா. நானும் காலேஜ் அதுதான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லவே மாட்டேன்.
எங்கள் அண்ணன் என்ன கிரவுண்டில் விளையாடுறதுக்கே விட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் அண்ணன் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அவர் படிக்கலைனாலும் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாருல்ல. உனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் நீ வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடணுன்னு ஆசை மட்டும்தான் படுற. இன்ட்ரெஸ்ட் வேறு, ஆசை வேறு. இன்னைக்கு இன்டர்வியூ போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா பத்திரமா. எனக்கு வேலை கிடைச்சிச்சு. மாதம் 50,000 சம்பளம்ண்ணா. சூப்பரா தம்பி. குட் மார்னிங் சார், வெல்கம் டு அவர் காலேஜ் சார். தேங்க்யூ. சார், இதே காலேஜில் படித்து இதே காலேஜுக்கு வந்து நீங்கள் என்டர்பிரினர் வந்திருக்கீங்க. அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? இதே காலேஜில் படித்து இதே காலேஜுக்கு என்டர்பிரினராக வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும். சார், உங்கள் காலேஜ் லைஃப் உங்களுக்கு என்ன சார் சொல்லிக் கொடுத்தது? என்னுடைய காலேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட ஹாபி வேறு, அதோட எய்ம் வேறு அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி எனக்கு இந்த காலேஜ் தான். நீங்கள் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் இப்போ நீங்கள் இருக்கிற ஃபீல்டே வேறு. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இப்போ நான் படித்து நல்ல பொசிஷனில் இருக்கேன். என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற பசங்க ஸ்போர்ட்ஸ் நல்ல திறமையாக இருக்குன்னு வர முடியாத இருக்கிற பசங்களை நான் கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய எய்ம்.